ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், பாவங்களையும் அவங்களுடைய துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு புண்ணிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையுது. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும் இல்லாமல் அம்பிகைக்கும் உரிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் ரொம்பவுமே தெய்வீக அருள் நிறைஞ்ச ஒரு மாதமாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தில் கடகராசி அன்பர்கள் என்ன மாதிரியான கிரக அமைப்பு இப்போ அமைஞ்சிருக்கு, இந்த அமைப்பால் என்ன விஷயங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி சாதகமாக நடக்கும், பாதகமாக என்ன விளைவு வரும், அதுலேருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும், இந்த புரட்டாசி மாதம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை தாக்கங்களும் மாற்றங்களும் என்ன மாதிரியான விளைவுகளை தரப்போகுது, இது பற்றின முழுமையான ஒரு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதுமே எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சா உங்கள் ராசி அதிபதி யார்? சந்திரன். சந்திரனின் அம்சம் கொண்டது யார்? அம்மன் தாய். அம்மனின் வழிபாடு சிறப்பான முன்னேற்றம் தரும் வழிபாடு உங்களுக்கு. அம்மன் வழிபாடை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செய்து வருவதன் மூலம் இதுவரைக்கும் ஏற்பட்ட கஷ்டம், வரக்கூடிய விளைவுகள், இதில் எல்லாமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அம்மன் தாயின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க கடகராசி அன்புகள் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க, நன்மைகளை பெற முடியும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் அம்மன் தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அம்மனின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அம்மன் தாயிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலோடு சாதிக்கக்கூடியவங்க தான் கடகராசி அன்பர்கள். நீங்கள் கடகம் காலசக்கரத்தில் சுபஸ்தானத்தை சொல்லக்கூடியது. இந்த ராசியோடைய அதிபதி சந்திரன். பஞ்சபூதத்தில் நீரின் தத்துவத்தை கொண்டது உங்கள் ராசி, பெண் ராசியாகவும் பார்க்கப்படுது. இந்த ராசியில் புனர்பூசம், பூசம், ஆயுள்யம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே அம்மன் வழிபாட்டை வெள்ளிக்கிழமையில் செய்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். அதே போல் எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மையை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. கடகராசிக்காரங்களுக்கு உங்களுடைய சிறப்பான குணம் மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் மீது அதிக பக்தியும் கொண்டவங்களா இருப்பீங்க. உங்களோட பேச்சில் உறுதி இருக்கும். எப்பவுமே மென்மையான ஒரு சாந்தமாக பேசக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா உங்களோட ஜாதகத்தை கணிப்பதன் மூலம் நீங்கள் நன்மையை பெற முடியும். அந்த ஒரு வாய்ப்பை எப்படி பெறுவது அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி, அதாவது ஜோதிடர்கள் ஃபோன் பண்ணியே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சிருக்காங்க. நம்ம ரொம்ப தூரம் அலைய தேவையில்லை, ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு யாரும் நல்லா நம்மளோட ஜாதகத்தை கணிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு அலைய தேவையில்லை. கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் எடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை நோட் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் நீங்கள் கணிச்சிக்கலாம். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அம்சத்தை நீங்கள் அடைய முடியும். இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் உங்களுக்கு இந்த ஒரு புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குது, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள், தாக்கங்கள், நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்கள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். வருமானம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நிதி நிலைமை சீராக இருக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் மாத கடைசியில் பணம் சம்மந்தப்பட்ட சிக்கல் வந்துடும், உஷாராக இருங்க. யாரையும் நம்பி கொடுக்கல் வாங்கல ஈடுபடுத்தாதீங்க. அதுவும் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அது என்னென்னா, யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுடாதீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. எதுலேயுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். யாரையுமே கண்மூடித்தனமாக மட்டும் இந்த மாதம் நம்பிடாதீங்க. சொத்து பிரச்சனை, நில பிரச்சனை, இது ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். எடுத்தமோ கௌத்தமோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுத்துடாதீங்க. யோசித்து எல்லாம் சரி வருமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 முறை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் அடுத்த மாதம் தள்ளி கூட போடுங்க, அது இன்னுமே ரொம்ப நல்லது. எது நடந்தாலும் உங்களுடைய குடும்ப ரகசியத்தை யாருக்கிட்டையும் வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லது.
இந்த கடகராசி அன்பர்கள் தினம்தோறும் பெருமாளை வழிபாடு செய்கிறது இன்னுமே ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரியான சின்ன சின்ன தடை தாமதத்திலிருந்து விலக்கு பெறக்கூடிய அம்சத்தை நீங்கள் பெற முடியும். அதுவும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் உங்கள் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல பெருமாளின் புகைப்படத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க. இன்னுமே நன்மை வரும். கெட்ட விளைவுகள் உங்களை நெருங்காமல் இருக்கும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடையக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும். கடகராசி அன்பர்கள் பாருங்கள், எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களோட வாய்ப்புகளை தட்டி பறிச்சிருவாங்க. கவனமாக எச்சரிக்கையாக செயல்படுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது. மேலும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இன்னுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். கடகராசி அப்படின்னு சொன்னாலே காலத்தை பொண்ணாக மதிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த ராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு எப்படி விளைவுகள் அமைய போகுது, என்னெல்லாம் நல்லதாக இருக்கும், என்ன விளைவுகள் கவனமாக நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறத பார்த்தா, முதல்ல புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்டவங்களை நீங்கள் தெளிவான ஒரு சிந்தனையும் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு புரட்டாசி மாதம் நன்மை தரும் ஒரு கிரக அமைப்பை கொண்டிருக்கு. அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே விரய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் செலவுகளை ஏற்படுத்தினாலுமே அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சுப செலவாக தான் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களையும் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளையும் செய்ய போகிறீங்க. உங்களோட வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு அமையும் பாருங்கள். அதே நேரம் 4, 6, 8ஆம் இடத்துக்கு விரைய குருவோட பார்வை கிடைக்குது. மனதில் நிம்மதி, சந்தோஷம், தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் குழப்பமான இருந்த நிலை இப்போ மாறும். நீங்கள் தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த போகிறீங்க. உடல்நிலையிலையுமே இருந்த சங்கடம் இப்போ நீங்கிடுங்க. எதிர்ப்பு, போட்டி, விரோதம் இந்த விஷயத்துல எல்லாமே சாதகமான நிலை வந்துடும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கக்கூடிய வழக்கு கூட இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்தீங்கன்னா அதற்கான தீர்வு பெற முடியும். வழக்கு விவகாரங்கள் வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு தரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு நிறைய வரக்கூடிய அம்சம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் டாப்பில் வருவீங்க. வர வேண்டிய பண வரவு சீராக இருக்கும். அடுத்த மாதம் 8ஆம் தேதியிலேருந்து ஜென்ம ராசிக்குள்ளே அதிசாரமாக சஞ்சரிக்கும் குரு பகவானோட பார்வை 5, 7, 9ஆம் இடத்துக்கு கிடைக்குது. இந்த பார்வை ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவலை கொடுக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளால் பெருமை வரும். உங்கள் செல்வாக்கு மூலம் யாரையும் நீங்கள் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, அது ரொம்பவுமே நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போனால் எல்லா விதத்துலையுமே நீங்கள் முன்னேற்றத்தை பெற முடியும். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் பாருங்கள் நிதானமாகவும் அதே நேரத்தில் உறுதியாகவும் செயல்படுவீங்க. உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சிறப்பான யோகம் அமையும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. இப்போ அங்கே ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால நெருக்கடிகள், பிரச்சனைகள் சின்னதாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் விரிய குருவோட பார்வை அஷ்டமஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால நடக்கிறது எல்லாமே நன்மை அப்படிங்கிற யோக பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். திடீர் வாய்ப்பு அதிர்ஷ்டமாக இருக்கும். உங்கள் தன குடும்ப அதிபதி சூரியன் சகாய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இப்போ அதிகரிக்கும். இதுவரைக்கும் தடைபட்டு இழுப்பறியாக இருந்த வேலை கூட நல்லபடியாக நடக்கும். உங்களோட வேலைக்கு உங்களுடைய சகோதரர்கள் உதவியாக இருப்பாங்க. வியாபாரிகளுக்கெல்லாம் பணியாளர்களோட ஒத்துழைப்பு சீராக கிடைக்கும். இதனால் லாபமே அதிகமாக தான் வரும். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படணும். அப்படி செயல்பட்டால் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஆதாயத்தை நீங்கள் பெற முடியும். ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சு செய்ய முடியாத விஷயத்தை கூட இப்போ நீங்கள் ஈஸியாக செய்ய போகிறீங்க. ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் உங்களுக்கு சுக்கிரன், அவர் சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. இப்போ பொன்பொருள் சேர்க்கை கூட கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே சாதகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். கவனமாக செயல்படணும். அதுக்கப்புறம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஆதாயத்தை பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு. ஏன்னா 29ஆம் தேதிக்கு அப்புறம் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதனால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். இது வரைக்கும் இருந்த நெருக்கடிலாம் காணாமல் போயிடும். உங்களோட பொருளாதார நிலை பாருங்கள் நல்ல ஒரு உயர்வுக்கு வரும். கலைஞர்கள், வியாபாரிகள் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தத்தை இப்போ பெற போகிறீங்க. எந்த வேலையை எப்படி செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறத யோசித்து செயல்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்களோட உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு உயரும்.
அதே நேரத்தில் மாதம் முழுவதும் சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதால எடுத்த வேலைகளை தடையில்லாமல் நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. இழுபறியாக இருந்த முயற்சி கூட இப்போ ரொம்பவுமே சாதகமாக ஈஸியாக செஞ்சுடுவீங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். புதிய வாகன யோகம் இருக்குது. குறுபார்வை சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். தம்பதிக்குள் இருந்த பிரச்சனை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் நன்மையை கொடுக்கும். குடும்ப உறவுகளில் இன்பம் நீடிக்கணும் அப்படின்னா கோபப்படுறதையும் நிதானமாக யோசித்து செயல்படுறதையும் கடைபிடிங்க. முக்கியமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது. எல்லா விஷயத்துலையுமே இது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலையை கொடுக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட அமைப்புகள் உருவாகி இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ புரட்டாசி மாதம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. அப்படி வழிபாடு செய்யும்பொழுது துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்கிறது உங்களுக்கு யோக பலனை கொடுக்கும். தவறாமல் நீங்கள் புதன்கிழமையில் இந்த வழிபாடை செய்யுங்க, நன்மை பிறக்கும். அதே போல் இந்த மாதம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உடல் சூட்டை அதிகரிச்சிடும். அசைவ உணவுகளை தவிர்த்தா ரொம்பவுமே நல்லது. இது உடல் நலத்துக்குமே ரொம்பவும் நல்லது. இந்த விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிச்சு பாருங்கள், நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். அம்மன் மற்றும் பெருமாளின் பரிபூர்ண ஒரு அருளும் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படி பண்ணும்போது கூட பாருங்கள் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.